Hi students, last video we learned about inertia, force and motion. So okayங்களா அது inertiaன்றது பார்த்தோம் inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion. ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோ தன்னுடைய நிலையை தன்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியாத நிலை தான் இனர்ஷியான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த இனர்ஷியாவுடைய டைப்ஸ் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நவ் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அதில் we are having 3 types of inertia. First one is inertia of rest, second one is inertia of motion, and third one is inertia of direction. So அதை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். inertia of restனா என்ன? So the resistance of a body to change its state of rest is called inertia of rest. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மூவ் பண்ண ஆரம்பிக்கிறத இது ரெசிஸ்ட் பண்ணுது. ரெசிஸ்ட் மீன்ஸ் வந்து தடுக்கிறது. இப்போ இது மோஷன் போகாமல் தடுக்கிறதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், okay, so when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மரத்தில் வந்து நிறைய பிரான்ச்சஸ், தட் மீன்ஸ் நமக்கு தெரியும் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ இருக்குன்னா அதில் வந்து நிறைய கிளைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு மரம் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக கிளைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், when you vigorously shake the branches of tree, அந்த கிளையெல்லாம் நல்லா வேகமாக நீங்கள் ஆடுறீங்க அப்படின்போது ஸோ ஷேக் பண்ணுறீங்க. ஸோ when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. ஸோ அப்போ என்ன பண்ண அந்த பிரான்ச்சஸில் இருந்த லீவ்ஸும் அண்ட் தென் ஃப்ரூட்ஸு அதை என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் டிட்டாச்ட், அதில் இருந்துட்டு அட்டாச்சாக இருந்தது டிட்டாச்ட், அட்டாச்சுக்கு ஆப்போசிட் டிட்டாச்ட். ஸோ அண்ட் தே ஃபால் டவுன், சீக்கிரம் கீழே விழுந்துடும். ஸோ ஓகேங்களா, ரைட். Next one, inertia of motion. The resistance of a body to change its state of motion is called inertia of motion. ஸோ கண்டினியூஸாக மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ண நினைக்கிறது வந்துட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்லுவோம். ஸோ இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கான எக்ஸாம்பிள், an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. ஸோ லாங்கர் ஜம்ப் ஹையர் ஜம்ப் போயிட்டுருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் வந்து சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பிஃபோர் ஜம்பிங் அத்லெட் வந்து ரன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கண்டினியூஸாக மோஷனில் இருக்கிறதுக்கு கொடுக்கும். ஸோ ரெஸ்ட்டுக்கு போக முடியாது. இப்போ லாங் ஜம்ப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் லாங் ஜம்ப் போயிட்டு உடனே ரெஸ்ட்டுக்கு போகணும். ஸோ அதே சேம் டைம் வந்து அந்த கண்டினியூஸ் மோஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சம் டிஸ்டன்ஸ் வந்து ஓடிட்டு தான் அவங்க வந்து ஜம்ப் பண்ணால் அந்த இனர்ஷியா ஆஃப் மோஷன் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். The resistance of a body to change its direction of motion is called inertia of direction. ஸோ அப்போ எந்த டைரக்ஷனில் கண்டினியூஸாக மோஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது inertia of directionக்கான inertia of direction. So when you make a sharp turn while driving a car, you tend to lean sideways, inertia of direction. ஸோ ஒரு ஷார்ப் டேர்னில் வந்து நம்ம டிரைவிங்கில் இருக்கும்பொழுது ஒரு சின்ன ஷார்ப் ஒரு மைனூட் ஷார்ப் டேர்ன் இருக்குது. அந்த டேர்னில் நீங்கள் வளையிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூ டென் டு லீன் சைட்வேஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வளைவீங்க. எந்த பக்கம் வளையிறமோ அந்த பக்கம் நம்மளுடைய பாடி வந்து லீன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் அகெயின் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ பஸ் வந்துட்டு மூவிங்கில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பஸ் வந்து டேர்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் பஸ் வந்து கண்டினியூஸ் மோஷனில் இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ப் டேர்ன் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணும்பொழுது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கதை நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we can easily answer the inertia of direction. ஓகேங்களா, நெக்ஸ்ட் we move on linear momentum. ஸோ linear momentum means என்ன அப்படின்னு சொன்னால், the impact of a force is more if the velocity and mass of the body is more. ஸோ மாஸ் வெலாசிட்டி ரெண்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த ஸ்டோனை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சின்ன ஸ்டோனுக்கு லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். அதே வந்து நம்ம எடுத்துக்கிட்ட இன்னொரு ஸ்டோன் வந்து ஹெவியர் மாசஸ் இருக்கக்கூடிய ஹெவியர் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக we would give maximum amount of force. ஓகேங்களா. so that is the impact of your force is more if the velocity and mass of the body is more. To quantify the impact of your force exactly, a new physical quantity known as linear momentum. so நம்ம impact of force வந்து எப்படி இருக்குன்றத quantify பண்ணணும் அப்படின்னு சொன்னால் definitely we have some new physical quantity, that is linear momentum. The linear momentum measures the impact of your force on your body. லீனியர் மொமெண்டத்தை நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபோர்ஸ் ஆன் யர் பாடி வந்து எப்படி மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அதை வச்சு தான் நம்மளால் லீனியர் மொமெண்டம் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ லீனியர் மொமெண்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் the linear momentum defined as the product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. so linear momentum நம்ம எப்படி கொடுக்க முடியும்? linear momentum P is equal to mass into velocity. ஓகேங்களா. so it acts in the direction of velocity of the object. அப்போ linear momentum எந்த டைரக்ஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால் velocity எந்த டைரக்ஷனில் ஒர்க் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் linear momentum ஒர்க் ஆகும். ஸோ அப்போ வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால linear momentum is also a vector quantity. okay, it helps to measure the magnitude of a force. The product of mass and velocity helps to measure the magnitude of force. Unit of momentum in SI unit is mass உடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். மாஸ் உடைய யூனிட் கிலோகிராம். and then velocity உடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் per second. Therefore the unit of momentum in SI system is kilogram meter per second. அதுவே நம்ம சிஜிஎஸ் சிஸ்டம்ல சொல்றோம். பிகாஸ் எஸ்ஐ சிஸ்டம்ல சொல்லும்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்றோம். இன் சிஜிஎஸ் சிஸ்டம்ல சொல்றோம் அப்படின்னு சொன்னா சிஜிஎஸ் சிஸ்டத்துல கிலோகிராம்ங்கிறது கிராம், மீட்டர்ங்கிறது சென்டிமீட்டர், செகண்டுக்கு செகண்ட். ஸோ கிராம் சென்டிமீட்டர் per second. ஓகேங்களா. this is the linear momentum. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் உடைய லாஸ். 3 லாஸ் பற்றி அதோட எக்ஸாம்பிள்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. So Newton's first law, this law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஓகேங்களா. ஸோ இந்த லா ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா எவ்ரி பாடி எந்த ஆப்ஜெக்டும் எவ்ரி பாடி கண்டினியூஸ் to be in its state of rest or the state of uniform motion. To be in its state of rest or the state of uniform motion along the straight line. எந்த அதாவது ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். கண்டினியூஸாக மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் மோஷனில் தான் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகாத வரைக்கும். ஸோ இப்போ இது வந்து ரெஸ்ட்ல இருக்கிறது, இதுக்கு மேலே சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். அதே சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இது மோஷன் மூவிங்கில் மாறிடும். ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது ஃபோர்ஸ். ஸோ force is an external effort in the form of push or pull. ஸோ ஃபோர்ஸ்னா என்ன? ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ அந்த ஃபோர்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சால் தான் எங்கள் நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லாக்கு நம்ம எப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஸோ ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் எஃபர்ட், புஷ் பண்ணலாம் இல்லை புல் பண்ணலாம். ஓகே. ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி. ஓகேங்களா. ப்ரொடியூசர்ஸ் ஆர் tries to produce the motion of a static body. ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க? மோஷனில் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ்க்கு ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. கண்டினியூஸாக மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறதை ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். changes or tries to change the direction of motion of a moving body. ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ force has both magnitude and direction, so it is a vector quantity. Next one வந்து பார்த்தோம்னா types of forces. So
forces உடைய types என்னென்ன இருக்கு. So based on the direction in which the forces act, force வந்து எந்த directionல act ஆகுது அப்படிங்கறத depend பண்ணி they can be classified into two types. Okay, we are having two types of forces based on the direction in which the force act. Okay, so first one is like parallel forces, second one is unlike parallel forces. Like parallel forces அப்படினா என்ன, unlike parallel forces னா என்ன, ஓகேங்களா. So like parallel forces means two or more forces of equal or unequal magnitude. ரெண்டோ இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய force வந்து ஈக்குவலா இருக்கலாம் இல்ல அன்ஈக்குவலா இருக்கலாம், ஓகேங்களா. Two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other. Same direction ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கணும், parallel-ஆ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து like parallel forces. இப்போ two equal forces, ஓகேங்களா, அதனுடைய magnitude வந்து சேமா இருக்கா. ஸோ இப்போ இந்த மாதிரி magnitude சேமா இருந்து parallel-ஆ ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் like parallel forces. அது அதர்வைஸ் இந்த மாதிரி magnitude அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஆனால் சேம் டைரக்ஷன் parallel-ஆ ட்ராவல் பண்ணிச்சுனாலும் அதுக்கு பேர் like parallel forces. Unlike parallel forcesனா two forces or more forces, two forces or more forces or unequal forces act along parallel direction இல்லாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டுமே மேக்னிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போது இது ஈக்குவல் அன்லைக் parallel forces, இது அன்ஈக்குவல் unlike parallel forces, ஓகேங்களா. ஸோ இப்போ புரியுதா, ஈக்குவல் லைக் parallel forcesனா என்ன, ஈக்குவல் unlike parallel forcesனா என்னன்றது உங்களுக்கு புரியுது. ஓகே, ஸோ அதாவது two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. Unlike parallel forces means if two or more equal forces or unequal forces act along opposite directions parallel to each other, then they are called unlike parallel forces. ஓகேங்களா, கிளியரா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து இனர்ஷியானா என்ன, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, ஓகே, டிஃபைன் லீனியர் மொமெண்டம். ஸோ இனர்ஷியா மீன்ஸ் வந்து நீங்கள் எழுத வேண்டிய கொஷின், இந்த கொஷின் வந்து 1. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இனர்ஷியா, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இந்த கொஷினும், அண்ட் தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா 1.2.1 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இந்த கொஷினும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லீனியர் மொமெண்டம். ஸோ இந்த டெஃபினேஷன் லீனியர் மொமெண்டம். ஸோ அந்த லீனியர் மொமெண்டம் எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்னா என்ன கண்டிப்பாக எழுதணும், அந்த எஸ்ஐ யூனிட் என்னன்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா அதனுடைய டெஃபினேஷன் எழுதணும். அதுக்கு அடுத்தது லைக் parallel forces, unlike parallel forces. ஸோ என்னென்ன கொஷின் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் இனர்ஷியா, செகண்ட் கொஷின் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள், தேர்ட் கொஷின் லீனியர் மொமெண்டம், fourth question define Newton's first law, fifth question what are the types of forces based on the direction. ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 5 questions கொடுத்துருக்கேன். இந்த 5 questions ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.